Hi everyone, hope everyone is doing good. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஃபேஸ் போர்ஸ் அப்படி இல்லைனா வந்து என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓப்பன் ஃபேஸ் போர்ஸ் வந்து அப்படின்னா உண்மையிலேயே என்ன, அது எதனால் வருது, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் போர்ஸ் அப்படின்னா என்ன, ஓப்பன் போர்ஸ்னால் உண்மையிலேயே என்ன அப்படின்னு வந்து தேடி பார்த்தா ஆக்சுவலாக வந்து இப்போ வரைக்குமே லிட்ரேச்சரில் தெர் இஸ் நோ ப்ராப்பர் டெஃபினேஷன் ஃபார் ஓப்பன் போர்ஸ் ஆர் என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ். பட் இன் ஒன் ஆர்டிக்கல் அதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எனி சர்க்குலர் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் இன் தி ஸ்கின் சர்ஃபேஸ் மெஷரிங் மோர் தென் 0.2 mm இன் டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்லார்ஜ்டு ஸ்கின் போர்ஸ், அதாவது இப்போ நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த போர்ஸ்லாம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் வந்து there is a structure called pilosebaceous apparatus. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஹேர் ஃபாலிக்கல், அப்புறம் வந்து செபேஷியஸ் கிளாண்ட், அப்புறம் வந்து அரக்டர் பைலின்னு ஒரு மசில் இருக்குது. இது மூணும் சேர்ந்து தான் வந்து பைலோசெபேஷியஸ் apparatus அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பைலோசெபேஷியஸ் apparatusக்கும் வந்து நம்ம ஸ்கின்னில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனிங் தான் வந்து இட் கரஸ்பாண்ட்ஸ் டு தி போர்ஸ் ஆன் தி ஸ்கின், which means that ஸ்கின்ல இருக்கிற ஒரு ஓப்பன் போர்ஸும் இட் இஸ் ரிலேட்டட் டு எ ஹேர் ஃபாலிக்கல் அண்ட் ஆல்சோ எ செபேஷியஸ் கிளாண்ட். ஸோ இதை வச்சு தான் வந்து ஓப்பன் போர்ஸ்க்கான காசஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see what are the causes for enlarged facial pores. ஸோ என்னென்ன காசஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ஸ் அந்த போர் இஸ் ரிலேட்டட் டு செபேஷியஸ் கிளாண்ட் அண்ட் ஹேர் ஃபாலிக்கல், ஸோ மோஸ்ட் காமனாக ஃபஸ்ட் நான் சொல்ல போகிற காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் சீபம் எக்ஸ்க்ரீஷன் ஃப்ரம் தி செபேஷியஸ் கிளாண்ட். ஸோ அந்த செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் போது நமக்கு வந்து போர் சைஸ் பெருசாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலிக்கலோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது இல்லாமல் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி வந்து கம்மியானால் கூட உங்களுக்கு போர் சைஸ் அதிகமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதாச்சும் இப்போ அந்த போரை சுற்றி இருக்கிற ஸ்கின்னில் வந்து எலாஸ்டிசிட்டி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்து அந்த போரை டைலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நார்மலாக இருக்கிற போர் வந்து டைலேட் ஆகும்போது கொஞ்சம் என்லார்ஜ்டு போராக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் யூ ஹேவ் அதர் காசஸ் லைக் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் இருந்தால் உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து மேல் செக்ஸ் இருந்தாலே வந்து இட் இஸ் they are more prone for enlarged pores because of the hormone testosterone. ஏன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், செபேஷியஸ் கிளாண்ட் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி. ஸோ அதனால் வந்து மேல் செக்ஸ் நீங்களாம் வந்து they are more prone for increased or enlarged facial pores. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து க்ரானிக் சன் டேமேஜ். ஸோ சன் டேமேஜ்னால உங்களுக்கு வந்து ஸ்கின் எலாஸ்டிசிட்டி கம்மியாகும். அதே மாதிரி தான் வந்து ஏஜ் ஆக உங்களுக்கு ஸ்கின் எலாஸ்டிசிட்டி கம்மியாகும். ஸோ அதனாலுமே உங்களுக்கு போர்ஸ் வந்து பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் இப்போ மோஸ்ட் காமனாக நிறைய பேருக்கு வரதுக்கு ரீசன் இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ். ஏன்னா நிறைய பேர் காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே நேரத்தில் சைமில்டேனியஸாக ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ் அப்படியே மேலே லேயர் பண்ணிகிட்டே போகிறாங்க. அது வந்து நீங்கள் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் லேயர் பண்ணும்போது ஓரளவுக்கு மேலே நம்ம ஸ்கின் வந்து இட் cannot absorb the product. ஸோ அது வந்து இட் ஸ்டேஸ் ஆன் தி சர்ஃபேஸ் இட் செல்ஃப். சம்டைம்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து கொமிடோஜெனிக்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட் கொமிடோஜெனிக்காக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கின்னில் அது வந்து என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து inappropriate யூஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் மாதிரியே ராங் ஹேபிட்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷிங் ஆர் கிளென்சிங். நிறைய பேர் வந்து ரெகுலராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெகுலராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். இட் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ஆல் தி நேச்சுரல் லிபிட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்கின். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்றதை சென்ஸ் பண்ணி ஆயில் ப்ரொடக்ஷனை அதுவே தானே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இட் லீட்ஸ் டு எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ அது உங்களுக்கு என்லார்ஜ்டு போர்ஸாக வந்து ஃபேஸில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மேல்ஸில் வந்து டெஸ்டோஸ்டெரான் இஸ் எ ஃபேக்டர் அண்ட் ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், அதுக்கப்புறம் வந்து லூட்னைசிங் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஏன்னா வந்து டியூரிங் ஓவிலேஷன் அப்போ ஃபீமேல்ஸில் வந்து என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ் இருக்கிறதுல வந்து நிறைய ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த காசஸ் ரிலேட்டட் டு என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ். ஸோ இப்போ நாம் வந்துட்டு இந்த காசஸ்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து என்ன ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் ஃபேஷியல் போர்ஸ்க்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து கிளென்ஸ் பண்ணும்போது, லைக் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம். என்லார்ஜ் ஃபேஷியல் போர்ஸ் இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே வந்து நார்மல் ஸ்கின் என்லார்ஜ் ஃபேஷியல் போர்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, யூஸ் ஏ ஜென்டில் கிளென்சர். நீங்கள் யூஸ் பண்ணுற கிளென்சருமே வந்து நான் கொமிடோஜெனிக் கிளென்சராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆயில் கிளென்சர் இல்லாமல் வாட்டர் பேஸ்டு கிளென்சராக வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் கிளென்ஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் வாஷ் வித் லூக்வார்ம் வாட்டர். ரொம்ப வந்து ஹாட் வாட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இன்கேஸ் மாய்ஸ்சரைசரோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்டோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷூர் இட் இஸ் அன் ஆயில் ஃப்ரீ அண்ட் நான் கொமிடோஜெனிக் ப்ராடக்ட். ஸோ தட் உங்கள் போர்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்லார்ஜ் போர்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சன்ஸ்க்ரீன் தான். ஆயிலி ஸ்கின் இருக்குது, நான் சன்ஸ்க்ரீன் போட்டு எனக்கு இன்னும் போர்ஸ் பெருசாக தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. சன்ஸ்க்ரீன் அது வந்து உங்கள் ஃபோட்டோ டேமேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், உங்கள் ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸையும் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ லாங் டேர்மாக பார்க்கும்போது சன்ஸ்க்ரீன் ஆல்சோ ஹெல்ப்ஸ் வித் என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ். ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் ஆல்சோ மஸ்ட். மேக் ஷூர் வி வியர் சன்ஸ்க்ரீன் ஆஃப் அட்லீஸ்ட் SPF 30 விச் இஸ் குட் ஃபார் இந்தியன் ஸ்கின் டைப். ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூ நீட் டு கீப் இன் மைண்ட் ஃபார் என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ். இதெல்லாம் இல்லாமல் இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் அதை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ்னால் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது அட் எ டைம் சைமல்டேனியஸாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேஸில் லேயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லைக் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், அது மேலே ஃபேஷியல் ஆயில், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீனு, இந்த மாதிரி லைனாக இத்தனை ப்ராடக்ட் போடுறது மூலமாக நீங்கள் வந்து என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்கின்னு சடனாக வந்து ஒரு ஆயிலியாக மாறுது, இல்லை என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸாக மாறுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். பிகாஸ் இன்கேஸ் இந்த லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் தப்பாக பண்ணாலோ, இல்லை உங்களுக்கு ஸ்கின்னில் செட் ஆகாத ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலோ, இல்லை ஏதோ ஒரு கொமிடோஜெனிக் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலோ இட் இஸ் கோயிங் டு டூ மோர் டேமேஜ் டு யுவர் ஸ்கின் தேன் யூ கேன் திங்க். ஸோ வந்து ஆல்வேஸ் திங்க் பிஃபோர் பையிங் எனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட். நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக முதல்ல அந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் பிகாஸ் நிறைய வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லலாம் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கி போட்டு உங்கள் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸை நீங்கள் வந்து மெயினாக பார்க்கணும். என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு கான்ட்ரவர்சியலான இது தான் இது. டயட் அண்ட் ஆக்னி ரிலேஷன் அது வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியலோ அதே மாதிரி டயட் அண்ட் என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ட்ஸுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக் தான். பட் ஸ்டில் ஐ ஃபீல் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் டயட். உங்கள் டயட்டில் வந்து எக்ஸஸ் சுகர் இருந்தால் கட் பண்ணுங்கள், எக்ஸஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸசைசிங் ரெகுலர்லி. நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் டோன் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் உங்கள் போர்ஸோட அப்பியரன்ஸ் வந்து இட் வில் பி மினிமைஸ்டு. ஸோ இது ரெண்டும் வந்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைஸ் ரெகுலர்லி. ஈவன் ஆயிலி ஸ்கின் ஆல்சோ நீட்ஸ் மாய்ஸ்சரைசிங். ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மாய்ஸ்சரைசிங் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து இட் பிகம்ஸ் ஹைட்ரேட்டட். ஸோ ஒரு ஹைட்ரேட்டட் ஸ்கின்னில் ஆயில் ப்ரொடக்ஷன் எக்ஸஸாக இருக்காது. ஆயில் வந்து இட் பெனட்ரேட்ஸ் டீப் இன்டு த ஸ்கின் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேயிங் அட் த சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கின் ஹைட்ரேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் சூஸ் ஏ ஆயில் ஃப்ரீ நான் கொமிடோஜெனிக் மாய்ஸ்சரைசர். லைட் மாய்ஸ்சரைசர்ஸாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஓப்பன் போர்ஸ்க்கு. லைக் எதுவுமே வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யூ கேன் ட்ரை டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டாபிக்கல் ரெட்டினாய்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரெட்டினாய்ட்ஸ் இந்த சென்ஸ் லைக் ட்ரெட்டினாயின், அடாபிலைன், இதெல்லாம் வந்து ரெட்டினாயிக் ஆசிட்ஸ் லைக் ஸ்ட்ராங்கர் கான்சன்ட்ரேஷன். இதெல்லாம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து சீரம் பேஸ் லைக் ரெட்டினால் ஆர் ரெட்டினல் பால்மிடேட் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து வீக்கர் ஃபார்ம் ஆஃப் ரெட்டினால்ஸ். அந்த அளவுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் காஸ் பண்ணாது. ஸோ இந்த ரெட்டினால், ரெட்டினல் பால்மிடேட் இதெல்லாம் வந்து சீரம் பேஸ் அப்புறம் வந்து க்ரீம் பேஸ்லலாம் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் அவுட் சைடு. இது வந்து நீங்கள் டெய்லி நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம். ஆனால் மார்னிங்கில் இது யூஸ் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் இப்போது ரெட்டினால், ரெட்டினல் பால்மிடேட் இது யூஸ் பண்ணாலுமே டே டைமில் சன்ஸ்க்ரீன் இஸ் மஸ்ட். இன்னொன்று, நீங்கள் இந்த ரெட்டினாய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெக்னென்சியில் ரெட்டினாய்ட்ஸ் ஆர் நாட் அட்வைசபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பிக்லாம் 2% நியாசினமேட் க்ரீம் ஆர் சீரம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து நியாசினமேட் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் இன்னும் நிறையா வந்து ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் ஜெல்ஸ்லாம் வந்து அவைலபிள். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈவன் டாபிக்கல் விட்டமின் சி ஆல்சோ வந்து என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சாலிசிலிக் ஆசிட் பீலிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஓவரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஓவரலாகவுமே வந்து ரெட்டினாய்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க டு டிக்ரீஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபேஷியல் போர்ஸ். அப்புறம் வந்து ஹார்மோனல் ஆன்டி ஆண்ட்ரஜன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஹார்மோனல் ஆன்டி ஆண்ட்ரஜன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் சில ப்ரொசீஜர்ஸ் லைக் போட்டாக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து லேசர் ரீசர்ஃபேஸிங், அப்புறம் வந்து டயோட் லேசர்ஸ், அல்ட்ராசவுண்ட், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது என்லார்ஜ்டு ஃபேஷியல் போர்ஸ்க்கு. பட் உங்களுக்கு நீங்கள் நீங்களே வாங்குற மாதிரி ஃபீஸிபிளாக இருக்கிறது, யூ கேன் ட்ரை நியாசினமைட் சீரம் ஆர் ஜெல். அப்படி இல்லைனா வந்து டாப்பிக்லாம் வந்து ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் ஜெல்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆயிலி ஃபேஸ் இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எதுவுமே வந்து இல்லை எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு ஜென்டில் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் லைக் செட்டாஃபில் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ஆர் செபமெண்ட் கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் கூட சில பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தாலுமே அவங்களுக்கு அது எந்த ப்ராப்ளமும் காஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா மார்னிங் டைமில் செட்டாஃபில் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நைட் டைமில் சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெகுலராக அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸ் அண்ட் இரிட்டேஷன் காஸ் பண்ணுதுன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் ஃபோமிங் ஃபேஸ் வாஷை மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, cleanser, moisturizer, keep your skin hydrated. And then night time la either retinol or retinol palmitate serum அப்படி இல்லைனா niacinamide serum or gel. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ these are some of the causes and preventive and treatment strategies for enlarged facial pores. Hope this video was extremely useful for you. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். until then, take care.